இப்போ இது நமது மக்களிடத்தில் எப்படி காணப்படுகிறது என்றால், இந்த இஸ்லாமிய கொள்கை நீங்கள் படிக்கும்போது அஷாரியா மாத்ருதியா என்ற இரண்டு சிந்தனைவாதிகளை நீங்கள் படிக்கலாம். இன்று பெரும்பாலும் மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் ஒன்று அஷாரியா கொள்கையில் இருப்பார்கள் அல்லது மாத்ருதியா கொள்கையில் இருப்பார்கள். இன்று உலகத்தில் உள்ள 99.99% மதுஹப் ஃபாலோவர்ஸ், குறிப்பிட்ட ஒரு மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் அஷாரியா அல்லது மாத்ருதியா என்ற இரண்டு கொள்கைகளில் ஒன்றை பின்பற்றுபவர்களாக இருப்பார்கள். இந்த அஷாரியா மாத்ருதியா என்ற இரண்டு கொள்கையும் எங்கிருந்து கற்கப்பட்டது என்றால், நேற்றுள்ளது அதற்கு முந்தைய நாளில் நாம் கூறினோம் அல்லவா, கிரேக்கர்களுடைய ஃபல்சஃபா அந்த தத்துவங்களிலிருந்து கற்கப்பட்டது. அதன் அடிப்படையில் குர்ஆனை ஹதீஸை அதன் கொள்கைகளை அவர்கள் அளந்தார்கள், நிர்ணயித்தார்கள். எனவே இந்த அஷாரியாக்கள் மாத்ருதியாக்கள் பல முரண்பாடுகளை இந்த மார்க்கத்தில் கொண்டு வந்தார்கள். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கோ அல்லது ஏனைய 3 இமாம்களுக்கோ இந்த அஷாரி மாத்துருதி கொள்கையிலிருந்து ஒரு இம்மி அளவு கூட சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் இவர்கள் வருவதற்கு முன்பு உள்ளவர்கள் இமாம்கள். அவர்களுக்கு 100 ஆண்டுகள் அல்லது 80 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த அஷாரியா மாத்துருதியா என்பவர்களே வருகிறார்கள். புரியுதா? எனவே இமாம்களுக்கும் இந்த கொள்கைக்கும் சம்பந்தம் கிடையாது. இமாம்கள் முழுக்க முழுக்க சஹாபாக்கள் தாபிஈன்களுடைய கொள்கையில் தான் அப்படியே இருந்தார்கள். அவர்களிடத்தில் வேறு எந்த விதமான புதிய நவீன கொள்கைகளும் இருந்தது கிடையாது. சரி, இந்த அஷாரியா மாத்ருதியாக்களிடத்தில் நிறைய முரண்பாடு இருக்கு. ஒரு சில விஷயத்தை பாருங்க. குறிப்பா நம்ம இந்த அல் அஸ்மா உல் ஹுஸ்னா, அது அல் அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்கள் படிக்கிறதுனால சொல்றோம். இப்போ ஒரு முஸ்லீம் இடத்துல, அதாவது குர்ஆன் ஹதீஸை அதிலிருந்து அப்படியே சாதாரணமாக தெளிவாக இருக்குது படிக்கும்போது பார்க்கும் பொழுது, இதை நம்பக்கூடிய முஸ்லீம்களிடத்தில் இருக்கிற பண்புகள் என்ன அல்லது கொள்கை என்ன? அல்லாஹ்வுக்கு அழகிய பேர் இருக்குன்னு குர்ஆனில் சொல்கிறான். நீங்கள் குர்ஆனை தொடங்கும் பொழுது அர் ரஹ்மான் என்று ஆரம்பிக்கிறீங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரஹீம் இருக்குது, மாலிகி யௌமித்தீன் இருக்குது, அது போன்று நிறைய சிஃபத்துகள் இருக்குது. வதூத் இருக்குது, மஜீத் இருக்குது, ரவுஃப் இருக்குது, கரீம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர்களை படிக்கிறோம். இதெல்லாம் நம்ம அப்படியே நம்புகிறோமா இல்லையா? இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், இன்றைக்கி பெரும்பாலும் ஹனஃபி ஷாஃபி என்று சொல்லக்கூடிய பாமர மக்கள் கூட இதை நம்புகிறாங்க. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்கு? அவர்களுடைய ஆலிம்களிடத்தில் இருக்கு. புரியுதா? பாமர மக்களை பொறுத்த வரைக்கும் குர்ஆனை படிச்சுட்டு அப்படியே நம்புறாங்க. அல்லாஹ் ரஹ்மான் அழைக்கிறாங்க, ரஹ்மான்னு சொல்லப்பட்டதை ஏற்றுக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை ஆலிம்களோட என்றால், இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மொத்தமே உஸ்தாது கனிமா ஞாபகம் இருக்கும், ஷரஹுல் அகாயித் நஸஃபியால படிச்சிருப்பீங்க. அல்லாஹ்வுக்கு மொத்தமே ஒரு கூட்டம் சொல்லுது 7 சிஃபத்துன்னு சொல்லி, ஒரு கூட்டம் சொல்லுது 8 சிஃபத்துன்னு சொல்லி. எப்படி? அல்லாஹ்வுக்கு மொத்தமே 8 சிஃபத்து தான் இருக்குதான். என்னென்ன சிஃபத்து? குத்ரத்து, ஹயாத்து, இராதா, ஹல்கு, சம்உ, பஸரு, கலாம். சரியா? தக்வீர். இந்த 8 சிஃபத்து தான் அல்லாஹ்வுக்கு உள்ளதான். படைத்தல், உயிர் வாழுதல், ஹயாத்துள்ளவன், கேட்குதல், பார்க்குதல், உருவாக்குதல், நாடுதல், பேசுதல், இதெல்லாம் சொல்லுவான். இல்ம், அறியுதல். புரியுதா? இதுதான் அல்லாஹ்வுக்குள்ள சிஃபத்தான். இப்போ ரஹ்மான் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அளவற்ற அருளாளன் என்று சொல்லி, ரஹீம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, நிகரற்ற அன்புடையவன் என்று, நீதமானவன் என்று அல்லாஹ் தன்னை சொல்கிறானே, கருணை உள்ளவன் என்று அல்லாஹ் சொல்கிறானே தன்னை, இதெல்லாம் அல்லாஹ்வுக்குள்ள சிஃபத்து கிடையாது. எப்படி? ஏங்க தௌபா தௌபா தௌபா, இது அல்லாஹ்வுக்குள்ள சிஃபத்துன்னு சொன்னா அல்லாஹு தஆலா அப்ப
புதுசானவன் ஆயிடுவான். அது எப்படி புதுசு? அல்லாஹ் பழசில் அவங்க பேசுகிறத பாருங்கள். சொல்கிறேன் உங்களுக்கு என்னன்னு சொன்னால், அல்லாஹுவை கருணையாளன்னு சொன்னால் அப்போ கருணைங்கிறதுனா என்ன அர்த்தம்? உடனே அதுக்கு விளக்கம். கருணைன்னா என்ன? உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மென்மை, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு உருக்கத்துக்கு பேர் கருணை. அப்போ உள்ளத்தில் எப்போ உருக்கம் ஏற்படும்? யாராவது ஒரு அப்பாவியை, ஒரு பாவப்பட்டவனை பார்த்தா உள்ளத்தில் இறக்கம் வரும் அப்படின்னு சொன்னால், அப்போ அல்லாஹு தாலாவுக்கு அந்த சிஃபத்துகள் புதுசு புதுசாக அல்லாஹுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு கஷ்டப்படுறவனை பார்த்த உடனே அல்லாஹுக்கு இறக்கம் வருது. அப்போ இதுக்கு முன்னாடி அவன்கிட்ட இல்லை, இப்போ இறக்கம் வருது. இந்த புதிய புதிய தன்மைகள், நிலைகள் மாறுபடுவது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ அவங்க என்ன பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் மெயினாக அதை சொல்லிக்கிறோம். அல்லாஹுவை மனிதனின் மீது கியாஸ் பண்ணுறாங்க. யார் மீது? படைப்புகளின் மீது அல்லாஹ்வை அளக்க போய், அல்லாஹ்வை நிர்மாணிக்க போய், அல்லாஹ்வை கணக்கிட போய் ஏற்படுற பிரச்சனை. இப்போ நீங்கள் போய்கிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு ஒருத்தனை பார்த்து உங்களுக்கு கோபம் வருது, ஒருத்தனை பார்த்தா உங்களுக்கு இறக்கம் வருது, ஒருத்தனை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருது, ஒருத்தனை பார்த்தா அழுக வருது. இருக்குதா இல்லையா? புரியுதா இல்லையா நான் பேசுறது? சரி, இப்போ அல்லாஹ் சிரிக்கிறான்னு ஹதீஸில் வருது. அது எப்படி சிரிக்கிறான்? அல்லாஹ் கோபப்படுறான்னு வருது. அது எப்படி அல்லாஹ் கோபப்படுறான்? அப்போ மாறிக்கிட்டே இருக்கானா அல்லாஹ் நிலைமைக்கு? அது எப்படிங்க? அல்லாஹ் மாறிக்கிட்டே இருந்தால் அவன் புதுசுக்கு இலக்கானவன் ஆயிடுவானே. அதனால இதெல்லாம் அல்லாஹுக்கு கிடையாது. அல்லாஹ் இரக்கமானவன அதுவும் அல்லாஹுக்கு கிடையாது. நீதமான அதுவும் அல்லாஹ் கிடையாது. அதுக்கப்புறம் என்னங்க? அல்லாஹ் அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறான். இப்போ எப்படி உதாரணத்துக்கு ஒரு அப்பாவிக்கு அல்லாஹ் ஒரு உதவி செய்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய அந்த ஹல்கு என்ற சிபத்து தான் அது. அந்த படைப்பினத்தை கவனித்து தான் நீங்கள் அல்லாஹ் ரஹ்மான்னு சொல்கிறீங்களே தவிர அல்லாஹுவை அல்லாஹ் என்ற விதத்தில் ரஹ்மான்னு சொல்லக்கூடாது. ரொம்ப பேருக்கு புரியுதான்னு தெரியல. ஆனால் இது ரொம்ப பிரச்சனையான விஷயம். இதில் அதான் சொல்றேனே, பாமரர்களுக்கு இது விஷயமே தெரியாது. ஆனால் அவர்கள் ஷேக்குக்கு தெரியும். மதரசால இதுதான் படிச்சு கொடுப்பாங்க. இதை தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு, இதில் பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், சொல்லிக் கொடுக்குற ஆசிரியருக்கே பாதி புரியாது. ஷரஹ் அக்காயிது அந்த அக்காயிது நடத்துகிற அந்த புத்தகம் இருக்குதே, அதை நடத்துகிற ஆசிரியருக்கே பாதி தான் விளங்கும். ஏன்னா அவ்வளவு ஹார்டாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். கஷ்டப்பட்டு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவர் முயற்சி பண்ணுவார். அப்போ அவரே அப்படி நிலைமையில் இருந்தால் மாணவர்களுடைய நிலைமை என்ன இருக்குன்னு பார்த்துக்கங்க. என்ன உஸ்தாத்? நான் குல் சஹியா நம்ம கத்தான உதாரணத்துக்கு பாருங்கள், இன்னொன்று சொல்லித்தரேன். இதனால நீங்கள் உடனே அந்த பள்ளிக்கு போய்ட்டு நாளைக்கு சண்டை வளர்த்துக்கிட்டு இருக்காதிங்க. இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தா படிச்சுக்க வேண்டியது. நஹு சொல்லித்தராங்க, சர்ஃபு சொல்லித்தராங்க, குரானுக்கு வேறு ஏதாவது தஜ்வீத் சொல்லித்தராங்க, அது படிச்சுக்க வேண்டியது. கொள்கையில் நமக்கு அல்லாஹ் ஒரு தெளிவு கொடுத்ததுக்கு பிறகு அதில் கரெக்டாக அதில் மேலே போயிட்டே இருக்கணுமே தவிர திரும்ப யூட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப பேர் யூட்டன் பண்ணுறதா கேள்விப்படுறோம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ். اللهم توفنا مسلمين والحقنا بالصالحين. اللهم اجعلنا هادين مهتدين غير ضالين ولا مضلين سلما لأوليائك وحربا لأعدائك. نحب بحبك من أحبك ونعادي بعداوتك من أعداك. صلى الله على نبينا محمد. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனம் சொல்கிறான். சூரா அம்பியாவுடைய வசனம். லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸததா. ஷேக்குக்கு ஞாபகம் இருக்கும், படிச்சிருப்பாங்க. என்ன இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, சூரத்துல் அம்பியா 21வது அத்தியாயத்தின் 22வது வசனம். இந்த பூமியிலே பல கடவுள்கள் இருந்திருந்தால், இந்த வானம் பூமியிலே பல கடவுள்கள் இருந்தால் வானம் பூமி இரண்டும் குழம்பி இருக்கும், சீர்குலைந்திருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த அஷாரியா மாத்துரிதியா சொன்னமல்லவா, இவர்களுடைய கூற்று என்னவென்றால், இந்த குர்ஆன் வசனம் தௌஹீதை புரிய வைப்பதில் பாமரர்களுக்குத்தான் உதவுமே தவிர அறிஞர்களுக்கு உதவாது. இந்த குர்ஆன் வசனம் ஆதாரத்தால் பலவீனமானது. சரியா? கேட்கும்போது நெஞ்சு படபடக்கும். என்னப்பா, வலில்லாஹில் ஹம்து வல் ஆখিরা.
ஏங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவங்க சொல்கிறத சொல்கிறேன். இந்த வானம் பூமியில் வேறு கடவுள் இருந்தால் வானம் பூமி சீர்குலைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க. இதை பாமரன் வேணால் கேட்டுட்டு பேசாமல் போகலாம். எங்களை மாதிரி அறிவாளி இது மேலே ஆட்சேபணம் பண்ணலாம். எப்படி ஆட்சேபணம் பண்ணலாம்? வானம் பூமியில் பல கடவுள்கள் இருந்து அவங்க தன்னிச்சையாக செயல்பட்டால் தானே பிரச்சனை வரும். ஒருத்தர் சூரியனை கொண்டு வா, ஒருத்தர் சூரியனை மறைய வை, மழையை பொய்ய வை, மழை பெய்யாத, வெளிச்சம் வா வெளிச்சம் வராத, இப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் தானே பிரச்சனை வரும். டிஃப்ரெண்ட் ஆஃப் கிரியேட்டர்ஸ் என்ன, டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன், அப்போ தான் பிரச்சனை வரும். டிஃப்ரெண்ட் ஆஃப் கிரியேட்டர்ஸ் இருந்து எல்லாரும் ஒரு மஷூரா பண்ணி செஞ்சாங்கன்னா பிரச்சனை வராதுல்ல. எப்படி இன்னைக்கு காலையில் எல்லாரும் முடிவு பண்ணிக்கிறாங்க, இன்னைக்கு சூரியனை நீ பார்த்துக்க, நான் சந்திரனை பார்த்துக்கிறேன், நீ காற்றை பார்த்துக்க, நான் தண்ணியை பார்த்துக்கிறேன், நீ மழையை பார்த்துக்க, நீ மனுஷனை பார்த்துக்க, நான் மிருகத்தை பார்த்துக்கிறேன்னு அவங்கவுங்க பிரிச்சுக்கிட்டு செஞ்சாங்கன்னா பிரச்சனை இல்லைல்ல. அப்போ நாளைக்கு அதே போல் அந்த மாதிரி மஷூரா பண்ணி செஞ்சாங்கன்னா பிரச்சனை இல்லைல்ல. அப்போ பல கடவுள்கள் இருந்து பிரச்சனை வராமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அல்லாஹ் இங்கே சொல்கிறானே பல கடவுள் இருந்தால் பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு, அதனால தான் நாங்கள் சொன்னோம் இது பாமரர்களை திருப்திப்படுத்தலாமே தவிர எங்களை மாதிரி அறிவாளிகளை திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு. நாங்கள் ஓட ஓட உதைக்கணுமா இல்லையா? என்ன மாதிரி இஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் கடப்பாறையால் நெஞ்சில் குத்துற மாதிரி இல்லை. அல்லாஹ்வுடைய கவுலு தௌஹீதை நிலைநிறுத்துவதில் பலவீனமான சந்தேகத்திற்கு இடமான ஆதாரமா அவர்கள் பேசுகிற லாஜிக்கு தௌஹீதை நிலைநிறுத்துவதில் ரொம்ப ஸ்ட்ராங்கானதான். ரப்பி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அப்ப இதெல்லாம் என்ன? இதெல்லாம் அல்லாஹுவின் ஆதாரங்களை திரிப்பது, அல்லாஹுடைய பெயர்களை மாற்றுவது. சரியா? அதே போல அறியாமை கால மக்களிடத்தில் இருந்த பழக்கம் என்னன்னு சொன்னா, சத்தம் போட்டு பேசினாதான் அல்லாஹ்க்கு கேட்கும். குசு குசுன்னு நம்ம அதுக்கு என்ன சொல்றது, ரகசியமாக ஒளிஞ்சு பேசிக்கிட்டா அதெல்லாம் அல்லாஹ்க்கு தெரியாது. அதனால தான் அவர்கள் தப்பு செய்யும்போது எங்கேயாவது போய் மறைஞ்சிக்கிட்டு செய்வாங்க, ஒளிஞ்சிக்கிட்டு செய்வாங்க, மூடிக்கிட்டு செய்வாங்க. கேட்டால் இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் எப்படி அவர்கள் எண்ணினார்கள். முஸ்னத் அஹ்மதில் ஒரு ரிவாயத்து வருது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், மன்னிக்கணும் புகாரியில் கூட இருக்குது. என்ன, நான் காபத்துல்லாவுடைய திரைக்கு பக்கத்தில் இருந்தேன். குறைஷிகளில் 3 பேர் வந்தாங்க. சரி, 3 பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தர் குறைஷி, 2 பேர் சகீஃப் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் சில பேச்சு என்னன்னு சொன்னால், ஒருத்தர் கேட்குறாரு அவங்கள, ஏப்பா நம்ம இப்போ உட்காந்து தனியாக பேசுகிறோமே இது அல்லாஹ்க்கு கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னொருத்தன் சொன்னால், நம்ம சத்தமாக பேசினா அல்லாஹ்க்கு கேட்கும், நம்ம மெதுவாக நமக்குள்ளார பேசிக்கிட்டா இது அல்லாஹ்வுக்கு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் சொன்னார், அனைவரும் நினைக்கிறேன் கொஞ்சம் கேட்குன்னு நினைக்கிறேன் அல்லாஹ்வுக்கு. எப்படி கொஞ்சம் கேட்காது, கொஞ்சம் கேட்கும். புரியுதா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வை பற்றி இப்படி பேசிக்கிறான்ல என்று சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபுஸ்ஸிலத்துடைய 22வது வசனத்தை இறக்கினான். وما كنتم تستترون حتى يشهد عليكم سمعكم ولا أبصاركم ولا جنودكم ولكن ظننتم أن الله لا يعلم كثيرا مما تعملون. நீங்கள் மறைந்து கொண்டால் உங்களது செவிகளும் பார்வைகளும் உங்களது தோள்களும் உங்களுக்கு எதிராக நாளை மறுமையிலே சாட்சி சொல்லாது என்று எண்ணிக்கொண்டீர்களா? அல்லது அல்லாஹ் நீங்கள் பேசுவதில் பலவற்றை கேட்க மாட்டான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? அட முட்டாள்களா, உங்களது எண்ணங்கள் உங்களை அழித்து விட்டது. சரியா? அதே போல தான் இன்றைக்கு இந்த பிதாத்து செய்யக்கூடிய, ஷிர்க் செய்யக்கூடிய முஸ்லீம்களில் பலர் இது போன்றுதான் அல்லாஹ்வை அவர்களுடைய அற்ப அறிவுக்கு ஏற்ப பிரித்து புரிந்து வைத்திருக்கிறார்கள், நம்பி வைத்திருக்கிறார்கள்.